அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதனி அகாடமி. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோஸில் கண்டினியூஸாக என்ன பார்த்துட்டு இருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் 2013 பிப்ரவரியில் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட கேள்வி. கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரீட் த லைன்ஸ் அண்ட் ஃபில் த blank given below. It devoured her completely. The thought just makes me squirm. The word squirm means இது எங்கே இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஈட்ஸ் மை கிராண்ட்மா அந்த போயம். சரிங்களா? ஸோ அதில் ஸ்குவம் அப்படின்ற வேர்டுடைய மீனிங் டர்ன் அப்படின்னா ட்விஸ்டிங் த பாடி. இங்கே ட்விஸ்ட்னு கொடுக்கல, டர்ன் அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அஸ் யூஷுவல் நமக்கு இது மீனிங்கில் கேட்டதுனால இதுக்கு நம்ம மார்க் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வியை பார்த்தோன்னே நிச்சயமா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஞாபகம் வந்திருக்கணும். சென்னை கோவளம். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து எங்க வச்சிருந்தாங்க, எங்க செக்யூர் பண்ணாங்கன்னு கேட்டது. இந்த கேள்வி அப்படியே மாத்தி கேட்டிருக்கிறாங்க. இதுதான் ஆன்சர். இதுக்கு டெஃபினட்டா ஒரு மதிப்பெண் தட்டி தூக்கிடலாம். இந்த கேள்வி பங்க்சுவேஷன்ல எப்படி கேட்டிருக்காங்கன்றத கவனிங்க. The hostel warden said, "Come on, let's eat lovely ladies." ஒரே ஒரு கமா இந்த லெட்ஸ் ஈட்டுக்கு பக்கத்துல இருந்திருந்தா என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னா, லெட்ஸ் ஈட் லவ்லி லேடிஸ் அப்படின்னா அழகான பெண்களே வாருங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க கமான் லெட்ஸ் ஈட் லவ்லி லேடிஸ்ன்னு கொடுத்ததுனால என்ன அர்த்தமா மாறிடுதுன்னா, அந்த பெண்களையே சாப்பிடக்கூடிய பொருளா மாறிடுது. அப்ப இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஹாஸ்டல் வார்டன் அஸ் அ விக்கெடு கேனிபல். விக்கெடு கேனிபல் அப்படின்ற மீனிங் கொடுக்குது. செஃப் வராது. சரிங்களா? ஸோ பிக் அ சூட்டபிள் சஃபிக்ஸ் நோபல். இதோடைய சஃபிக்ஸ் என்ன? நோபல், நோபலபிள், நோபல்ஃபுல், நோபிலிட்டி, நோபல்னஸ். ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? நோபிலிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு வந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஆல்ரெடி 1, இதில் 1, 2. சரிங்களா? சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. Eggs which laid by olive ridleys on the beach sand in pits incubated. அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து எவ்வாறு பொரிக்க வைக்கப்படுகிறது? Under the warmth of the sun. இது கண்டிப்பா நீங்க சரியான விடை கொடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு மதிப்பெண் வந்து சேர்த்துக்கலாம். +1, டோட்டல் 3. சரிங்களா? கேள்வியை மட்டும் நல்லா கவனிங்க. ரைட் த ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்னாலே என்ன இருக்கும்? வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். இன்ஃபைனைட் அப்படின்னா எப்படி இருக்கும்? வேர்போட அதாவது 2+ ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். சரிங்களா? இங்க வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து எங்க இருக்கு? ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? சிங்கிங். இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கு ஒரு மதிப்பெண் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, a diary entry consists of. இந்த பர்சனல் டைரி எழுதுவாங்கல்ல, அந்த டைரி எழுதுறதுல எப்படி எழுதுவாங்க, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? சரிங்களா? யூசிங் ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ஃபார்மல் எக்ஸ்பிரசிவ் என்ட்ரி, வெரி கேட்சி அண்ட் அட்ராக்டிவ் என்ட்ரி. டைரி அப்படி எழுத மாட்டாங்க. யூசிங் தேர்ட் பர்சன் அண்ட் ஃபார்மல் என்ட்ரி. டைரின்றது நம்மளை பற்றி எழுதுறது. இன்னைக்கு நான் இங்கே போனேன், இதை பண்ணேன், இதை செலவு பண்ணேன் அப்படின்னு எழுதுறது. தேர்ட் பர்சனை பற்றி அதில் எழுத மாட்டோம். இமேஜினேட்டிவ் அன்எக்ஸ்பிரசிவ் என்ட்ரின்றது டைரியே கிடையாது, கற்பனையாக எழுதுவது. அப்போ எது சரியான ஆன்சர்? யூசிங் ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ஃபார்மல் எக்ஸ்பிரசிவ் என்ட்ரி. இதுதான் சரியான ஆன்சர். அப்போ நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கனாலே இதற்கு சரியான பதில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி, இட் ஆல்வேஸ். டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்வேஸ் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர், ட்ரிசல்ஸ். இதுதான் சரியான ஆன்சர். இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணணும். நம்ம கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மை ஃபாதர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு ஆன்சரில் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் என்ன கொடுத்துருந்தேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். ஃபாதர் அப்படின்றது
மை ஃபாதர் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒருத்தவங்க உண்மையிலேயே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. என்ன கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சார் மை ஃபாதர் எப்படி சார் தேர்ட் பர்சன் வரும்? அது என்னோட அப்பா தானே சார், எங்கள் அப்பா எப்படி சார் மூணாவது மனுஷன் ஆவார் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், கிராமராக பார்க்கணும். உண்மையிலே சொல்லுங்கள், அப்படி ஒருத்தவங்க இன்டெலிஜென்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அந்த கொஷினை யோசிச்சு பார்த்தா எனக்கே எப்படி இருக்குன்னா, ஆமாம் நம்ம அப்பா எப்படி மூணாவது மனுஷர் ஆவார்? சரிங்களா? ஸோ கிராமர் எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பிரதர் இன் லா, இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிரதர் இன் லா, பிரதர்ஸ் இன் லா, இது சரியான பதில். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு 6 மதிப்பெண் வந்திருக்குது. இதோட ஒரு மதிப்பெண் சேர்த்து 7 மதிப்பெண் வெற்றிகரமாக இந்த கொஸ்டின் இதுவரையும் தட்டி தூக்கி இருக்கலாம். அடுத்த கேள்வி, பியூட்டிஃபுல். ஐஸ்வர்யா இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ அந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது யாரை குறிக்குது? ஐஸ்வர்யாவை குறிக்குது. அப்போ நவுனுடைய பண்பை சிறப்பித்து வந்தால் அது அட்ஜெக்டிவ். இதுவும் எளிமையாக நீங்கள் எழுதிடலாம். 8 மதிப்பெண். சரிங்களா? அடுத்த கேள்வி, ஸோ போயம் லைன் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது டீம் ஒர்க்கா, ஃப்ரம் ரயில்வே கேரேஜா, இந்தியன் சீசன்ஸா, ட்ராஜிக் ஸ்டோரியா? இது கொஞ்சம் குழப்பமானதாக இருக்குது. ஆன்சர் ஃப்ரம் ரயில்வே கேரேஜ். சரிங்களா? நமக்கு இந்த கொஸ்டின் 100% தெரிஞ்சதா கரெக்ட் ஆன்சர். இல்லைன்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம மார்க் கொடுக்க மாட்டோம். டாட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த கிவன் ஒர்க் வாஸ் நாட் ரிட்டன் பை குஷ்வந்த் சிங்? குஷ்வந்த் சிங் எங்கே இருக்குது அப்படின்னா, அவருடைய ஒர்க்ஸ் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 11ஆம் வகுப்பில் முதல் பாடத்தில் இருக்குது. சரிங்களா? 11ஆம் வகுப்பில் முதல் பாடத்தில் இருக்குது. அது உங்களுக்கு விரைவில் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருவோம், கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஆன்சர் சாட்டானிக் வேர்சஸ். அவருடைய ஒர்க் என்னது? சக்சஸ் மந்த்ரா, த மார்க் ஆஃப் விஷ்ணு, அப்புறம் த ட்ரைன் டு பாகிஸ்தான். இது அவருடைய ஒர்க்கு. த சாட்டானிக் வேர்ஸ் மட்டும் குஷ்வந்த் சிங்குடைய ஒர்க் கிடையாது. சரிங்களா? டோன்ட் கிவ் அப், உங்களுக்கு சொல்கிறது தான், விட்டு விடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். கிவ் அப் இது நடத்தும் பொழுதே சொன்னேன். நம்ம ஆக்டர் அஜித் அவருடைய டைலாக் சொல்லியிருக்கேன்ல, நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு. சரிங்களா? அட்டெம்ப்ட் டு கெட் பாஸ்ட், டோன்ட் கிவ் அப், விட்டு விடக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டான ஆன்சர் டோன்ட் அபண்டன். டோன்ட் அபண்டன், தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கு நம்ம ஒரு மார்க் டெஃபினட்டாக கொடுத்துடலாம். ஏற்கனவே இதெல்லாம் அந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்த்த கேள்வி தான். அதுக்காக நிச்சயமாக அதுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கியே ஆகணும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு 8 மதிப்பெண் இருக்குது. இதில் ஒரு மார்க் சேர்த்தோம்னா 9 மதிப்பெண். அடுத்த கேள்வி பாருங்கள், நம்ம ஃபேவரட் கொஸ்டின், சென்டென்ஸ் பேட்டர்ன். He did not come to school due to heavy rain. He did not come. He subject, did not come verb. எங்கே? ஸ்கூலுக்கு. எதனால்? கனமழையால். SVAA. SVAA is the right answer. சரிங்களா? ஸோ ஏற்கனவே இதுவரையும் நம்ம பாக்கெட்டில் ஒரு 9 மதிப்பெண் இருக்குது. இதுக்கு ஒரு மார்க் சேர்த்தா 10 மதிப்பெண். அடுத்த கேள்வி, மேட்ச் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் கரெக்ட் மீனிங். ஸோ ஃப்ரேசல் வேர்பில் ஏதாவது 1-2 தெரிஞ்சா போதும். புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்பான் அப்படின்னு அர்த்தம். டுக் ஓவர்னா டேக் லீட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? செட் ஆஃப்னா ஸ்டார்ட் எ ஜேர்னி. இப்போ புட் ஆஃப் வச்சே பார்ப்போமே, போஸ்ட்பான். அப்போ லாஸ்ட் இதுக்கு 2, 2 இதில் லாஸ்ட் இதுக்கு 2 கொடுத்துருக்குறாங்களா? டுக் ஓவர் டேக் லீட், பிக்கு 4 எதில் கொடுத்துருக்குறாங்க? பிக்கு 4 இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? திஸ் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு டெஃபினட்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மதிப்பெண் நம்ம கொடுத்துக்கலாம். 10, இதோட ஒன்று சேர்த்தோம்னா 11 மதிப்பெண் ஆகுது. சரிங்களா? டேஷ் ஆஃப் த வாட்டர் ஓவர் ஃப்ளோட் ஃப்ரம் த
டேங்க். மெனி ஆஃப் த வாட்டர் வராது. ஏன்னா வராதுன்னா வாட்டர் வந்து எது கிடையாது, கவுண்டபிள்ஸ் கிடையாது, ஃபியூ வராது. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கேள்வி எங்கே இருக்கு அப்படின்னா 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கு. நம்ம எங்கே இருந்தாலும் எந்த நூக்கன்காரன்னா என்ன பண்ணிடுவோம், அலசி கண்டுபிடிச்சிருவோம்ல. அடுத்த கேள்வி சென்டென்ஸ் பேட்டர்ன். they elected him captain. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல ரீடிங் மேட் ஹிம் கம்ப்ளீட்மெண்ட் பார்த்தோம். அதே பேட்டர்ன் தான் SVOC சரியான ஆன்சரா இருக்கு. சரிங்களா, இதுக்கு ஒரு ரவுண்டை போட்டு எத்தனை மார்க், 12 மதிப்பெண். இதுக்கு ஒரு மார்க் போடுங்க, மொத்தம் 13 மதிப்பெண். இது வரைக்கும் அந்த கொஸ்டின்ல கண்டிப்பா கிளிக் ஆயிருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் எ பர்சனல் லெட்டர். பர்சனல் லெட்டர்ல என்ன போடுவோம், சின்சியர்லி, ஃபெய்த்ஃபுல்லி, ஒபீடியன்ட்லி, லவ்விங்லி. அதுதான் சரியான ஆன்சர். 13, இதுக்கு ஒன்று சேர்த்தோம்னா மொத்தம் 14 மதிப்பெண். அடுத்து மறுபடியும் ஃப்ரேசல் வெர்ப். இந்த ஃப்ரேசல் வெர்ப்ல லுக் ஆஃப்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப். 4th ஒன் பி. ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 4th ஒன்னுக்கு பி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஒரே ஒரு இது தெரிஞ்சால் போதும். சரியான ஆன்சர் என்ன பண்ணிடலாம், தட்டி தூக்கிடலாம். ஏற்கனவே 14, இதுக்கு ஒரு மதிப்பெண் சேர்த்தோம்னா 15 மதிப்பெண் இந்த கொஸ்டின்ல நமக்கு கிளிக் ஆகுது. மிஸ்டர் ஃபிலிஸ் ஃபாக் இஸ் எ ஃபேமஸ் கேரக்டர் ஆஃப் தி நாவல். எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. என்ன டைட்டில்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படிங்கிற டைட்டில்ல இருக்குது. 7th இன்னும் நம்ம வந்து சப்ளிமெண்டரி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பா டாட். சரிங்களா, அடுத்த கேள்வி. த குவாலிட்டி விச் மேக் ஒன்ஸ் ரைட்டிங் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னா எது வந்து ஒருத்தவங்களுடைய ரைட்டிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும்னா கம்ப்ளீஷன், ஆர்டர், யூனிட்டி, கொகிரன்ஸ். ஒரு முறையான வரிசைப்படுத்தல், கொகிரன்ஸ் இன் எ கரெக்ட் ஆர்டரில் இருக்கிறது தான் இந்த கேள்வி. அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் பிளைன் ஆர் பேர் இன்ஃபைனைட். பிளைன் ஆர் பேர் இன்ஃபைனைட் சொல்லியிருக்கிறோம். என்ன பயன்படுத்தக்கூடாது, டூ பயன்படுத்தக்கூடாது. இன்ஃபைனைட் அப்படின்னாலே 2 + ப்ரெசன்ட் டென்ஸ். பிளைன் அல்லது பேர் இன்ஃபைனைட் அப்படின்னா 2 பயன்படுத்தக்கூடாது. அப்போ 2 பயன்படுத்தக்கூடாதுன்னா எங்கெல்லாம் 2 வந்திருக்கு, இது வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. இதில் சிங்கிங் அப்படின்றது எது, பார்ட்டிசிபிள். ஸோ அது ஆன்சர் வராது. இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா, இதுதான் சரியான ஆன்சர். ஏற்கனவே எத்தனை மதிப்பெண்ணில் இருக்கு, 15. நான் எதில் சரியான மதிப்பெண் எடுக்க முடியுமோ அதுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பேன். நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். சரிங்களா, 16. A does of singers 8th ஸ்டாண்டர்ட் இருக்கு. கோரஸ். group of singers, a chorus of singers. bunch of grapes சொல்லுவாங்க, bunch of bananas, swam, choir இதெல்லாம் பயன்படுத்துவாங்க வேற கலெக்டிவ்ல. the word adequate means actually answer socially acceptable behavior. ஸோ இந்த கேள்வி நமக்கு வந்து டாட் தான். சரிங்களா, அடுத்த கேள்வி. choose the appropriate preposition and complete the sentence. the ball fell dash the lake. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரிப்போசிஷன் நடத்துறப்ப ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உள்ள மூவ் ஆகி இருந்தால் இன்டு பயன்படுத்தணும். இந்த பால் எங்க இருக்கு, இங்க இருந்து லேக்குக்கு உள்ள விழுந்துருச்சு. அப்ப எது சரியான ஆன்சர், இன்டு இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, இங்க 17, இதுல இன்னொரு மதிப்பெண்ணை சேர்த்து போட்டுக்கிறோம். 18. fill in the blank with correct modal verb. being a Monday, ஸோ அது திங்கட்கிழமை. the shops dash not be crowded today. திங்கட்கிழமையாக இருப்பதனால இன்னைக்கு கடை கூட்டமாக இருக்காது. the shops will not, might not, should not, shall not. so the right answer will not be crowded is the right answer. will not be crowded is the right answer. இது நமக்கு டாட்டே வச்சுக்கிறோம், நோ ப்ராப்ளம். war and peace, லியோ டால்ஸ்டாய். இதுக்கு 100% நம்ம மார்க் எடுத்துடலாம்ல. 19.
which model auxiliary is used to denote remote possibility? Possibilityனாலே மே இருக்கலாம். இது might is the right answer. Possibility. It is a passing reference without explicit identification to a literary or historical person, place or event, or to another literary work or passage is called as அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்குறாங்க. அல்யூஷன், அனக்டோட், அனகிராம், அனப்புரா. நமக்கு அனகிராம் தெரியும். அனகிராம் அப்படின்னா என்னது? வேர்டு இன்சைட் வேர்டு, ஒரு வார்த்தைக்குள்ள இன்னொரு வார்த்தையை இன்டர்சேஞ்ச் பண்ணி உருவாக்குறது அனகிராம். அண்ட் தென் அனப்போரா, அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெரியும். இந்த அல்யூஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு கொஸ்டின் செட்லேயே சொல்லியிருக்கேன், அலிகரி அல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ முன்னர் நடைபெற்ற ஒரு கேரக்டரை இன்னொரு லிட்ரரி டெக்ஸ்டோட ஒப்பிடுவது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமியோ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அந்த கேரக்டர் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கு ஒப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஹீ இஸ் அ ரோமியோ அப்படின்னா அந்த பர்சனுடைய கேரக்டரை இவங்க கிட்ட ஒப்பிடுவது அல்யூஷன். சரிங்களா? கம்பேர் பண்ணுறது, அதாவது வித்தவுட் எக்ஸ்பிளிசிட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது இந்த ப்ரெசன்ட் கேரக்டரை பற்றி எந்த ஐடென்டிஃபிகேஷனும் சொல்லாமல் டு எ லிட்ரரி ஆர் ஹிஸ்டாரிக்கல் பர்சன், ஒரு லிட்ரரியில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பர்சனையோ பிளேஸையோ ஈவெண்ட்டையோ அனதர் லிட்ரரி ஒர்க், இன்னொரு லிட்ரரி ஒர்க் அல்லது பேசேஜோட கம்பேர் பண்ணுறது எது? அல்யூஷன். அதாவது அல்யூஷன்னா காதல் மன்னன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அலிகரி அப்படின்றது என்ன சார்? அலிகரி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி சொல்லி அதன் மூலமாக இன்னொரு கருத்தை பெற வைப்பது. உதாரணத்துக்கு இப்போ முயல் ஆமை ஒரு கதை சொல்லுவாங்க, எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முயல் ஆமை கதையை வச்சு ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன சொல்கிறாங்க? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அப்போ இந்த கதையில் இருந்து நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, இப்போ கதை ஒன்றாக இருக்கும், கருத்து வேற ஒன்றாக இருக்கும். அப்போ அந்த கருத்தை சொல்வதற்காக ஒரு கதை சொல்றது, அது எது? அலிகரி. சரிங்களா? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் அல்யூஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இது நம்ம பார்த்த கேள்விதான். வேர்ட்ஸ் whose origin is traced to individuals are known as dash words. எது யார் கண்டுபிடித்தாங்களோ அந்த கண்டுபிடிக்கப்பட்டவருடைய பெயரை வைத்தே அழைப்பதற்கு என்ன பேர் பார்த்தோம்? 8ஆம் வகுப்புல தான் இருக்குது, எப்பானிமஸ் வேர்ட். இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து 1 மார்க் கொடுத்துடலாம். கொடுத்தோம்னா டோட்டல் 20. டோட்டல் எவ்வளோ வருது? இதோட சேர்த்து 20 மதிப்பெண். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயத்தை மட்டும் நன்றாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி கவனமாக பார்த்தீங்கனாலே 20 மதிப்பெண் அப்படின்றது சாலிடாக எடுக்க முடியும். ஸோ ரிமைனிங் 10 கொஸ்டின் நம்ம டாட்னு சொல்லிட்டு போகிறோம்ல, அந்த 10 வந்து இறைவனிடம் வந்து கொடுத்துருவோம். இறைவன் பார்த்து நமக்கு என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும். 20 மதிப்பெண்ணை எப்பொழுதும் வந்து குறைய விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை காமிச்சிட்டு 20 மதிப்பெண் எடுக்க முடியும்னு சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட ரெஃபர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ இப்போ எப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கண்டிப்பாக தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு எடுப்பாங்கன்னு. ஐ வுட் லைக் டு ஷோ த ஒன் திங் தட் இப்போ ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 12:58, கிட்டத்தட்ட நள்ளிரவு. ஸோ ஏன் இந்த டைமில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு வெற்றிகரமான ஒரு இலக்கினை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல முறையில் அந்த இலக்கினை நாம் அடைய வேண்டும். ஸோ இந்த டைமில் இந்த கிளாஸ் எடுக்கிற இந்த ரூமில் இருக்கிறது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் அந்த தேர்வு காலத்தில் ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் வந்து தூங்குவேன். அந்த அறையில் நானும் தனிமையும் புத்தகங்களும் நிறையா இருக்கும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு
நினைவுகளை இந்த நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நினச்சி பார்க்குறேன். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த உலகம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதும் யார் ஒருவன் முழித்து கொண்டிருக்கிறான் அல்ல, உழைத்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் இந்த உலகில் நிச்சயம் வெற்றி பெறுவான். நீங்களும் வெற்றியாளர்களாக மாற என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி.